ஓட்டையில இன்னைக்கு தொழில்முறை எல்லாம் இன்னைக்கு ஏன்னா தானே நிக்குது. அதே மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா இருக்கிறது மறு நிமிஷம் எல்லாம் முடங்கி நிக்குது. இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு அங்க வந்து நிக்குது. என்னப்பா நீ இருக்கிற போது எனக்கு இத்தனை சோதனையா அப்படின்னு அங்கலாச்சிட்டு வந்து நிக்கிறியா? தாய் நான் இருக்கிறங்காட்டிதான் நீ படிச்சா பிடிச்சிட்டு நிக்குது இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இன்னைக்கு வேலை செய்யறவங்க நல்லபடியா வந்து அமைஞ்சு நல்லபடியா தொழில் நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயி. பயப்பட வேண்டாம் தாயி. இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறேன். எதை கழிக்கணும் எதை சேர்க்கணும் எனக்கு தெரியும். தொழில் நிற்காம நடக்கும் போதுமா? அதே மாதிரி வருமானம் அப்படித்தான். சந்தைக்கு சந்தை அள்ளி படியாந்து போடலாம். பழைய தொழிலும் வருது புடிச்சுக்கோ போதுமா? தாயே இப்பதான் நினைப்பதுதா நினைப்பதுக்கிறா. யாராவது சின்ன ஜெசுமா கொஞ்சம் குழந்தைங்களுமா வர கொடுத்த ஒதுக்கி நிக்கிறா பாரு. அவளை அல்லையில ஒத்த அழகு சூடு போடுறேன் பாரு. நான் கொடுத்த வரோம் குழந்தைகளை கொண்டு விட்டு என்கிட்ட வாங்கிட்டு போனது இன்னைக்கு வந்து நிக்கிறான். அந்த அளவுக்கு நீ என்னை மறந்துட்டேன். நீ தானே நினைச்சிட்டு இருக்க. ராத்திரியில் என்னைய வாதிக்கிறான். படுத்துட்டு அப்பா வாழ்த்து கருப்பான்னு அதையும் தீனு போட்டுட்டு என்கிட்ட வரமா வரம் வந்துட்டு இருக்கிறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அடியா ஏடா மருத்துவத்துல என்னென்னமா சொல்றாங்க ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு உடம்பு ரீதியா சில சந்தேகத்தை வச்சுட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? மருத்துவத்துல 1000 சொல்லிட்டு புரியுதா? இந்த பாவத்து கருப்பு நான் இருக்கிறனாயா தங்க உட்கார மாட்டாலும் வச்சு போடலாமாயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பயப்படாதியா. நான் இருக்கிறேன். எல்லாரும் பங்கும் இல்லாம அடியான தங்கராதம் போட்டி இதே பட்டியல் நடையோட்டி காய்ச்சி குத்துற போட்டு என்ன மொண்டிக்கட்டு ஆயிருப்பான். குத்து வந்துருச்சா அப்படி மனசு நினைப்பு என்ன? அந்த காலில் பாரு தெரியுதா? கரையன் ஆயிட்டு வருது. இதுல ஏதாவது மருத்துவத்துல போனா அப்படி இப்படிங்கிறாங்க. அங்கேயும் போய் எத்தனையோ சாமி கும்பிட்டு போட்டு கடைசியில போய் அப்ப கிட்ட வந்தா வேலையாக தேடம் வந்திருக்கிறேன். கேளு பார்த்து தாயி இன்னைக்கும் சொல்றேன் என்னைக்கும் சொல்றேன். தப்பேட்டுக்கு வரவே மாட்டேன். நியாயமா நேற்றுக்கு தான் வருவேன். நீதி தராசு சரியா நிக்கணும். புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்படாதா என்றதாங்க நீங்க உனக்கு நல்லது பண்ணி தேவப்பட்டில் நிறுத்தி வேடிக்கை காமிக்கிறாயா? இல்ல கொஞ்சம் எல்லாம் எத்தா கையா நிக்குது அப்படி இப்படின்னு சிலதெல்லாம் போட்டு புலம்பிட்டு நிக்கிற வந்து என்னை கையேந்து அரமனை ஒரு அரமனை எதிர்பார்த்துட்டு நிக்குது. அதுல உட்கார வச்சிடுறேன். பேர் வாங்கி கொடுத்தாரு போதுமா? இந்தா இது எப்படி தண்ணி வாக்கணும்னு அடியாங்கிட்ட கேட்டுக்கா. தாயே சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். புரிஞ்சுதா? சில குழப்பம் குடும்ப ரீதியாவும் சரி தொழில் ரீதியாவும் சரி இன்னைக்கு தலையை எப்படியோ ஆகுது அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கிற இதெல்லாம் உடைக்க மாட்டேன். நான் இருக்கிற தகுதிமான நீயும் கூட வந்து நில்லு. பட்டியை கொண்டாடி தரனாயா? பத்திரம் வச்சுக்க கை நீட்டு. ஏதாயி கருக்குழியில கருவடிச்சது நான் புரியுதா? லட்சுமி தான் பிறக்கு எனக்கு லட்சுமி தான் வேணும் அப்படின்னு பொண்ணா ஆசைப்பட்டா. அதே மாதிரி லட்சுமி பிறக்க வச்சு முன்னால இன்னைக்கு ஆளாய் கொண்டு நிறுத்தி இருக்கிறேன். பயப்பட வேண்டாமாயா? கோடீஸ்வரியா 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 போய்ப்பேன். இது சத்திய வாக்கு. நான் இதுதான் கை நழுவி போதே. பயப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்கள தாயி. கை நிலவாத கைப்பற்றார் போதுமா தாயி? ஏமாந்த போல பொழைக்காது. கருத்ததெல்லாம் தண்ணி வெறுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு இன்னைக்கு நீ மூன்றது சோறு இல்லையா? பெசத்தை முழுங்கி வேடிக்கை பார்த்துட்டு தாயி. சில விஷயமெல்லாம் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதை நல்லபடியா தீர்த்து கைப்பற்றி கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் தாயி. சில கூடானற்பு அங்க கூடானற்பு கேடா முடியுதாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். உங்க பட்டியை பூத்துக்கு உங்க நந்தவனமா மீட்டு அள்ளி படியாந்து போடலாம். அதே மாதிரி அந்த குறுக்கு இருக்கிற அத்தனை தூக்கி எறிஞ்சு உங்க பட்டியை வாழ வச்சு கொடுத்தனாயா நீயும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கணும். புரியுதா தாயி? சில சூது நடக்குது. உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாத்துக்கா. நீ ஒன்றும் தெரியாதமா நீ பாட்டுக்கு உட்காந்துக்கணும். மத்தத நான் பாத்துக்கிறேன். வாதாயி புடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கோ. முயற்சி நல்லபடியா முடிச்சு தந்துறேன். புரிஞ்சா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். கல்யாண காரியா தவுந்து வருதுன்னு ஒன்னு குறிப்பு போட்டு கேட்குது. குறிப்பு பிரகாரம் முயற்சி பண்ண சொல்லு. கூட வந்து நிக்க 2 கடுகள் வரும். 3ஆவது கடுகளை முடிச்சு கொடுத்துருவேன். போ வரணும். என்னதாயி ஓர்த்தல நடக்குங்க. தாயி
போர்க்கள நடக்குது, இல்ல நிம்மதி இல்ல, எடுத்த காய் கை கூட மாட்டேங்குது. பட்டியல் இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு போட்டு ஈட்டி கீட்டி பாய்தாயா, ஓரியாட்டா தூரியாட்டா, சிக்கலு, வாழ முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாத மூச்சு வந்து என்ற தங்க இன்னைக்கு மரியாதை நிக்குது. உண்டா இல்லையா? தாயி தகுதி மாதிரி விண்ணப்படுத்த வேண்டாம், எல்லாம் ஒண்ணு சூத்தி கொடுத்து பேர் வாங்கி போடலாமாயா? சில கூடா நட்பு கேடா நிக்குதாயா? அது ஒரு பொண்ணாதான் இளைஞர் பண்ணிட்டு இருக்கிறான். தாயி தனிமலை தோப்பாக்கி போடலாம் போதுமா? என்ற ரோட்டை இன்னைக்கு நிலகுலைஞ்சு நிக்குது. பூந்தே ரோட்டி காமிக்கிறாயா? இது சத்திய வாக்கு. வா பத்திரமா வச்சுக்கோ, ரசப்போடு குடிச்சுக்கோ, எதுவுமே அப்புறம் கேட்காம செய்யக்கூடாது அப்படின்னு தான் எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஓ 4 பக்கம் மதில் கட்டிப்படலாம். ஆமா, வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அது கட்டலாமா வேண்டாமா, தொடர்றதுக்கு பயமா இருக்குது. அப்புறம் ஒரு பேச்சு கேட்டு போயிடலாம். அப்படியே கட்டு, கட்டுனாத்தான் செல்வம் தேங்கு. புரியுதா? இல்லைன்னா இப்ப 4 பக்கம் காத்தடிக்கிற மாதிரி பறந்துட்டு போயிடுச்சு. அதெல்லாம் எந்த விதத்திலையும் தப்பு வராது. நான் இருக்கல, அந்த உத்தரவு கொடுத்துருக்குங்களா? ஆரம்பி கட்டி கொத்தலம் போட்டு தந்துடுறேன். இந்த பத்திரம் வச்சுக்க, ரசம் ஐயா. சங்கிலி மிளிப்பும் தெரியுது, சங்கிலி கருப்பும் தெரியுது, சங்கிலி கருப்பும் தெரியுது. சங்கிலி கருப்பனை வச்சு கூடு கட்டி பாதுகாத்துட்டு இருந்த அடியா நிக்கிறான்டா, வர சொல்லு. தாயி அடியா, அங்க கருப்பம் போட்டில இன்னைக்கு என்ன நிலகுலைஞ்சு வந்து நிக்குதே. இல்லையா தாயி? தொழில் முறையும் சின்னப்பட்டு போச்சு, வருமானமும் இன்னைக்கு அடிபட்டு போச்சு, தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. மொத்தத்துல இன்னைக்கு இல்லத்தை கட்டில போட்டாங்க. புரியுதா? இன்னைக்கு நில குலைஞ்ச பண்ற பட்டிய இன்னைக்கு நில நீக்கி எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்குது. இல்லையா தாயி? முறைப்பட்டாங்க. புரியுதா? நீயும் எத்தனையோ தேவாதி கிட்ட போய் கையெழுதி பார்த்துட்டேன், ஒரு தேவாதி கை கொடுக்கல. கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறேன். கால சுத்திரமே கொத்தி போடுச்சு. புரிஞ்சுக்கோ, ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வரல, அவன் அள்ளையில மொத்தம் கம்பளு அந்த வீட்லயே ஒரு பொருள் இருக்குதாயா, உனக்கு தெரியாம வச்சுக்கிறாங்க. புரிஞ்சுதா? நீ அதுக்காக போய் அந்த மந்திரவாதி இந்த மந்திரவாதி போய் காசு போட்டு செலவு பண்ணிடாத. நீ முழு நம்பிக்கையோட நம்பி நின்னா அதே தன்னை போல வந்து உழுகும். எடுத்து நெருப்புல போட்டு எழுச்சி போடு. புரிஞ்சுதா தாயி? நான் தான் வரம் கொடுத்துட்டேன்ல, அந்த வரம் கொடுத்து முதல் வரம் கேட்டேன், வரத்து கொடுத்துட்டேன். 2வது வரம் கேட்காமையே கொடுத்துட்டேன். இல்லையா? அது எந்த விதத்திலும் பயப்படாத, குறை வராது. அதே மாதிரி அதான் சொல்லிட்டு கட்சியோடு உத்தரவு கொடுத்துட்டாயா, அதெல்லாம் நடத்து. வேற என்ன வேணும்? தொழில் கொஞ்சம் பத்தாக்குறையா நிக்கிறாயா, கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் நலக்கமா தெரியும். இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். கோட்டை ஒத்தலம் ஆகுது, ஒத்தலத்தை கொஞ்சம் முடிச்சுக்கோ, தொழிலுக்கு வச்சுக்கோ, வாகனத்துக்கு. ஐயா காரியம் கை கூடாது வந்து நிக்கிறிய. இல்லையா? நீ 1000 தேவாதி கையெழுதி பார்த்துட்ட, 1000 பக்கம் போய் பார்த்துட்ட, காரியம் கை கூட மாட்டேங்குது. இது நல்லபடியா எனக்கு ஒரு திசை காமிச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா? சில குறிப்பு போட்டு மனசுல எங்கிட்ட முறையும் போட்டு நிக்குது. வீட்டு போடலாமே திசை காமிக்கிறனாயா, கொட்டு போல கொட்டி என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு கொடுத்துறேன். போதுமா? அது போக வருமான ரீதியா நீ அடிப்படையா தரலாம். போதுமா? போதுமா? கொஞ்சம் என்னை நம்பி நம்பாம வந்து நின்னைய இப்ப நம்புறையா? நம்பி நம்பாம இதெல்லாம் எங்கடா உலகமே சுற்றிப்பாட்டு வந்துட்டா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? என்னமோ எல்லாரும் போறாங்க, நாமளும் போய் தான் பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனா பாதி இப்ப இங்க எல்லாம் பார்த்தோன்னே நம்பிட்டேன். இந்த புடி கூட வர்ற தாய் தான் அப்படித்தான் சோதனை போட்டு பார்க்கணும். அதை கப்புல போ இரு ஒன்னா இந்த அருவாள் நான் கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரியே இன்னைக்கு இல்லத்துல நிம்மதி இல்லாத நிக்கிறிய. இல்லையா தாயி? இன்னைக்கு பட்டி அத்தனையுமே இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி கீட்டி பாய்தாயா, ஃபுல்லா அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். 1. 2வது ஆகா பழக்க அலங்கோலமா போய் பட்டியல் இன்னைக்கு முடங்கி நிக்குது. ஒன்னும் இல்லை தாயி, அதே மாதிரி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படி ஆயிருமான்னு கருக்கு விருக்குன்னு பயந்துட்டு என்ற தங்க தினம் ஆனா பறந்து அவதூறா நிக்குதாயா. இல்லையா தாயி? அது போகும் வரமாட்டேங்குதாயா. மொத்தத்துல உன்ற பட்டி அத்தனையும் நீங்க படுகொலை ஜாச்சு போட்டாங்க. புரிஞ்சுதா? மீட்டு போடலாமில்லையா? மீட்டு சிங்கத்தை கொண்டு கையில ஒப்படைச்சவ இருந்தது எம்பரும். போதுமா? பயப்படாத, கொந்தளிக்காத, குமுறாத. நான் இருக்கிற நாயா, தாயின் தகப்பனுமா
கூட வந்து நின்று உங்க பட்டி பூத்துக்குழுங்க இன்னைக்கு முள்ளும் போதரமா கிடக்குது. பூத்துக்குழுங்க நந்தவனம் அமைட்டு பூ பறிச்சு போடலாம் கம்முனு. புரிஞ்சுதா? 11வது நாள் உங்க ரூட்ல அதிசயத்தை காமிச்சிடலாம். பத்திரம் வச்சுக்கா ரசபோடு சேதாரமாய் கிடக்குது இல்லையா? இன்னைக்கு சேதாரமாய் தலை வெட்டுறாங்களே என்றது அங்க இன்னைக்கு தோப்பா நிக்கிறது, தனிமரமா நிக்குது இல்லையா? இந்த தனிமரத்தை தோப்பாக்கி என் பட்டியை வாழ வச்சு குடன் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். சதி பண்ணி போட்டாங்க. மரபெல்லாம் பேசிட்டு வரேன் உடல்லையா இல்லைன்னு உடச்சு பேசிங்க. பயப்பட வேண்டாம், அது போகும். என்னென்னமோ நடக்குது. நீயும் எத்தனையோ தேவாதி கையேந்தி பார்த்துட்டு எத்தனையோ பக்கம் போயிட்ட. ஒரு தேவாதி கை கொடுக்கல கணக்குல என்னை நம்பி வந்து நிக்கிறியா? ஒன்னும் பயப்பட இந்த அருவாள் ரொம்ப கனமா இருக்கு. குடி அருவாள் பேசுங்க வரம்போ என்ற வெள்ளை குதிரையில என்ற அருவாள் எடுத்து வீசினா என்னென்ன நடக்குமோ பாத்துக்கா. நீ பாட்டுக்கு அமைதியா நில்லு. உன்னை துள்ள வெட்டினாங்க பாரு, என்ன செய்தின்னு பார்த்து போடலாம். போதுமா? நினைச்ச வரை சாட்சி இதே பட்டில் நிறுத்தல அப்படின்ட்டான். இந்த பாலத்துக்கு இருப்ப பொய்ச்சாமி நினைச்சுக்கா. புரியுதா? காசு வந்து கூட கண்ட பக்கம் தொலைச்சு போட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? மந்திரம் மாயன்னு அது ஏடா இல்ல தேவாதி கூப்பிடுகிறான். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்க 10 காசு செலவு பண்ணக்கூடாது. என்னை நம்பி வந்து கையேந்தி போ. பத்திரம் வச்சுக்க, ரசம் போட்டு குடிச்சுக்கா. சத்தி வாக்கு நான் ஐயா இன்னைக்கு ஒண்ணுமில்லாத நிக்குதப்பா இல்லையா? நீ பாட்டுக்கு அமுழு கொடுத்த அவன் என்னன்னே தெரியாம தொடச்சுக்கிட்டே நிக்கிறான் பாத்தியா? அந்த மாதிரி உன்ற இல்லத்துக்குள்ளார அவனை பைத்தியம் பண்ணிட்டு மாதிரி சித்த நேரத்துல அந்த மாதிரி இன்னைக்கு நீ பைத்தியம் மறுத்து நிறுத்திக்கிறாங்கப்பா இல்லையா? வட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி, சொல்வாக்கு மங்கி, தொழில் முறைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு என்ன பண்றது, இதுல இருந்து மாறதா அதுல இருந்து மாறதா என்ன பண்றது தெரியாம 4 பக்கம் இன்னைக்கு ஈட்டி பாஞ்சி நிக்கிறாயா? இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஏமாந்த பொழப்பு இப்படி பொழைச்சிட்டியே. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு நம்பி ஏமாந்து நிக்குதுன்றது அங்க கவலைப்படாத. நான் இருக்கிற தகுதி பண்ணல வாடம் கப்புச்சு படிப்பை கப்புச்சு மீட்டு கொடுத்துறேன்ப்பா. போதுமா? என் பாட்டுக்கு அமைதியா நில்லு. நடத்துற நாடகம் என்றது புரியுதா? வேகத்தை பாத்துக்கோ. நான் இருக்கேன்பா. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்றது அங்கா இல்லையா? கவலைப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இதுக்கு எப்படி விட கொடுக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? என்னை நம்பி வந்தாச்சு அப்படின்னா நீயும் இல்லை என்றது அங்க அத்தனை பேருமே சொல்றேன். என்ற பட்டிக்குள்ள கால் வச்சுட்டா உங்க குறையெல்லாம் புரியுதா? இப்ப இதுல இருந்து இந்த சிக்கல்ல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மீட்டு போடலாம், வருமானத்தை பெருக்கி போடலாம். கொஞ்சம் சிலதெல்லாம் கை கடங்காத போய்கிட்டு இருக்கு. மீட்டு போடலாம். மலை மேல நிக்கிறேன் வந்து இங்க நிக்கிறானே முருக திருத்தணி போனியா? மறுபடியும் வந்து நிக்கிறான திருத்தணி போய் ஒரு 8 கையேந்திட்டு வந்து புரியுதா? போய் ஒரு 8 போய் ஓ மேல பாசத்தோட வந்து நிக்கிறா. என்ன சில காரியம் நீ தான் நடத்தணும், இதை நீ நடத்தியே காமிக்கணும்னு வந்து எனக்கு ஆர்டர் போடுறான். அந்த ஆர்டருக்கு நானும் தலை வணங்குறேன்னாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவனை போய் முதல் கையேந்திட்டு வந்து பிரச்சனை என்றது நான் பாத்துக்கிறது சத்தியவாதி. பத்திரம் வச்சுக்க, ரசப்போட்டு குறிச்சு தாயே அங்கார கருப்பு கோட்டையில பாரியம் தவணையாயிட்டு வந்துருக்குது. எதிர்பார்த்தது அமைய மாட்டேங்குது இல்லையா? அரமனையும் அமைய மாட்டேங்குது, காரியமும் அமைய மாட்டேங்குது, தவணையாவே போகுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் தான் 4 நிமிஷம் முடங்கி வேடிக்கை பார்த்துட்டாயா இல்லையா? இங்கதான் சிரிச்சு நிக்கிறீங்க. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா இல்லையா? மொக்கிது பாரு என்ற திரேகத்துல வந்து மொக்கலாமா? சில வேலை நடக்குது, உஷாரான்னு இல்லை. புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்ன அமைச்சு கொடுத்தா போதுமா? வீட்டு கொடுத்துறேன்டாயா. சில மனக்குறை போட்டுட்டு இப்படி அங்கெல்லாம் போட்டுட்டு கிடக்குற நான் இருக்க தகுதிமன் இல்லை. தாயும் தோக்கணுமா? என்னப்போ உனக்கெல்லாம் தெரியாது. என்னத்தையோ நினைச்சேன் அங்கெல்லாம் போட்டுட்டு கிடக்குது. எல்லாம் பயப்பட வேண்டாம். என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நான் சான்ஸ் தரேன். நம்பாம வந்து நின்று இப்ப நம்புறியா? நம்பி நெல்லு, மற்றது நான் பாத்துக்கிறேன். அது போக சாணம் முளைஞ்சிருக்கு. சொல்லுங்க டக்கு டக்குன்னு. வருமானம் ஒரு பணம் வந்தா 10 பணம் திண்டமாய் நிக்கிறாயா? எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது முடிச்சிட்டு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் விட கொடுத்துடலாமாயா? நான் தான் தலை வெட்டுறாங்க, சில சூது நடக்குதுன்னு சொல்றேன் நாயா. காலை சுத்துற பாம்பு கொஞ்சம் வேடிக்கை பார்க்குது. அலையில போட்டு அழகு சூடு போட்டுடலாம். வேளா நாளுக்குள்ள ஒரு சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு
உங்கள்கிட்ட சொல்லு போ வரம்போ அப்படி தாயி எத்த கையாவே நிக்குதே வருமானம் ஒரு பணம் வந்து 9 பணம் தெண்டமாய் நிக்குது. இன்னைக்கு தொழில் அத்தனையுமே நீங்க நிலவலைய வச்சுட்டாங்களா இல்லையா? அத்தனை ஆள் அம்பு வச்சு அரமணை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா இல்லையா? தலை வெட்டுறாங்க தாயி புரிஞ்சுதா? அது போக தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் இருக்கிறதுக்கு என்னன்னு தெரியாம இன்னைக்கு என்ற தங்கங்க இன்னைக்கு வெறும்பட்டியா வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்குதாயா விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? தாயி பயப்பட வேண்டாம். சில சூதுக்கெல்லாம் விட கொடுத்தலாம், சிலதெல்லாம் இங்க விங்கணிக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். தாயின் தப்புமா நான் இருக்கிற தகுதிமான இல்லை எல்லாரும் பங்குமில்லாம இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு ஒரு பணத்துக்கு 9 பணம் அள்ளி படியாந்து முதல்ல அந்த சிக்கலை முடிச்சு தந்துடுற. சிலர் கைவிட்டு போயிருமான்னு பயந்துட்டு நிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் போகாது கம்முனு. தாயின் தப்புமா நான் இருக்கிறேன்னு இல்ல வாழை போட்டு பாக்குறாங்க. அதெல்லாம் நான் இருக்கிற தகுதிமான இல்லை. மரபொருள் சொன்னது புரிஞ்சுதா? ஓம்கா பத்திரம் வச்சுக்க, ரசம் போட்டு குடிச்சுக்க. வட்டத்தரசி கும்பிட்டியா இல்லையா? கொஞ்சம் பாக்கி நிக்குதுன்னு வந்து கேக்குறா. போய் ஒரு தீயம் ஒண்ணு போட்டு என்ன ஒரு போசி ஒண்ணு போட்டு வந்துடும். புரியுதா? பட்டத்தரசி பட்டத்து அரசி, நீங்க கும்பிடுறது படதளச்சி. புரிஞ்சுதா? மந்திரத்துக்கு அதிபதி அவ சத்தியவான்னு என்னையாட்ட அவ நீதி தராசு சரியா நிக்கணும். அவளை விட்டுறாத. புடிச்சுக்கோ போ வரம்போ. ஐயா பாத்துட்டியா வேடிக்கைய? ஐயா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போயிட்டு போச்சாது. ஒரு கெட்ட நேரம் இல்லையா தாயி? ஏதாவது ஒன்ற உடன்பிறப்பையே அவன் இவனை விட மீறுவேன். அவனை புத்தி கப்பிச்சுட்டு இன்னைக்கு அவன் ஒரு ஆளாக்கியா? அதே மாதிரி உன்னையும் ஆளாக்கிடல தகுதி பண்ணல வரைக்கும் நேரங்காலம் வக்கரிச்சுட்டு நீயும் ஒழுக்கமா பார்த்துக்கோடு. இப்ப 3 மாசமா தான் பாக்குறேன் இல்லையா? தாயி தவறாயா என்ன கோவா அளவுக்குமே நீயும் அப்படித்தான். ஒன்னா வந்து நில உலையிற அளவுக்கு நீ நடந்துக்கிறதா? 2 பேர்த்தையுமே தான் தப்பு சொல்லு. உன்னை மட்டும் சொல்லாத. போனா எங்க அப்பா என்னையவே தான் பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கடா எல்லா பிள்ளைகளும். புரிஞ்சுதான்? தாய் 2 பேருமே மாறிக்கணும். அதே மாதிரி அடியா என் நெஞ்சோடு அணைச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? தாயி இந்த பழக்கத்துல இருந்து மீட்டு போத பழக்கத்தை நல்லது பண்ணி அவனை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இதனால தான் இத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு விண்ணப்பட்டு நின்றுச்சு. இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குது. இன்னைக்கு தாயி அடியானையை மாத்தி தொழிலை வெறுக்கி வாரிசு கொடுக்கறனாயா. இது வரைக்கும் வாரிசு இல்ல, வாரிசு கொடுக்கறனாயா. எங்க திருவிழாவுக்குள்ள வயிறாட கனி அடைச்சு பேர் வாங்கி கொடுத்தேன் தாயி. புரிஞ்சுதா தாயி? முன்னாடி கட்டிக்கா, ரசம் போட்டு குடிச்சுக்கோ. செல்வாக்கு மாலையோட வந்து போட்டாத்தா வேலை வெளிநாடு அனுப்பிச்சுடணும். இல்ல மாலைவால் போட்டு விடப்பா. இந்த 2 கேள்வி. மாலை போட்டலாமா? என்ன வேணும் சொல்லு, நீயே சொல்லு. அதான் 2ஐயும் சொல்லிட்டேன். என் பொறுப்புல கொடு. ஒன்றும் பயப்படாத. என்னென்ன பண்ணணும் இன்னும் எல்லாம் காரணத்துக்கு சில காரியத்தை எல்லாம் முறுக்கி விட்டுருக்கா. நீங்க பாட்டுக்கு அமைதியா பாடுபட்டு உங்க உழைப்ப பாருங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அதை பண்ணல, அதை எதிர்பார்த்துக்கிற இது அதெல்லாம் விட்டுறோம். நீ உன்ற பொழப்ப பார்த்துக்கிட்டே இரு. உன்ற பொழப்ப நான் பாக்குறேன். எது வேணாலும் முன்னாடி நடத்துனாயா தலை ஆட்டினோட பாக்குற மாதிரி. புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். வர்ற பத்திரமா வச்சு தாயி 1 2 3 காரியம் இல்லையா? 3 முத்தா முடிச்சு போடலாமா? ஏன் தாயி என்ற பாடுபட்ட தங்கத்தை நான் கையுற்றுனா பயப்படாது போ.